அன்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, பரலோகத்தின் வாசல் என்கிற தலைப்பின் கீழாக என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். லேவியராகமம் 26:2. அந்த வனாந்தரத்தில் தேவனுடைய பக்தனாகிய மோசே எரியும் முட்புதர் கருகில் சென்றபொழுது ஒரு சத்தம் அவனை நோக்கி, இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யாத்ராகமம் 3:5. எந்த விதமான முட்புதரிலிருந்து தேவன் மோசையோடு பேசினார் என்று நாம் அறியும். இப்போது அந்த புதர் அருகே வராதே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லும் வார்த்தையை கேட்டான். இந்த பூமி பரிசுத்தமானதற்கு என்ன காரணம்? அங்கு தேவனுடைய பிரசன்னம் இருந்ததினால்தான். எகிப்திலிருந்து தேவன் தன் மக்களாகிய இஸ்ரவேலரை விடுவித்த போது அவர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அவர்களை சந்தித்தார். இந்த கூடாரம் இப்போது எரியும் முட்புதராக ஆயிற்று. உண்மையான பயபக்தி எது என்பதை 2 உண்மைகளால் அறியலாம். முதலாவது, தேவனில் உண்மையிலேயே அதிசயமானவர் என்பதனை உணர வேண்டும். இரண்டாவது, அப்படிப்பட்ட பரிசுத்தமானவரின் பிரசன்னம் அவர் வசிக்கும் ஆலயத்தில் உள்ளது என்பதை அறிய வேண்டும். கடவுளுக்குரிய பயபக்தியை அவருடைய ஆலயத்தில் மட்டுமல்ல, நாம் எங்கெங்கு காண்கிறோமோ அங்கெல்லாம் காட்ட வேண்டும். பயபக்திக்குரிய இடம் ஆலயம் மட்டுமல்ல, நாம் பணிபுரியும் இடமும் கூட என்ற வாசகத்தை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய பயபக்தியை எவ்வாறு வளர்த்து கொள்வது? தேவனுடைய பிரசன்னம் என்னோடு கூட தானே உள்ளது என்று உணர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போகும்பொழுது அந்த வனாந்தரத்தில் கர்த்தரை சந்தித்தான். அவர் அவனோடு பேசினார். அவனை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் நித்திரை தெளிந்து பார்த்தபோது அவன் பயந்தான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆதியாகமம் 28:17. தேவன் பேரில் நாம் கொள்ளும் உண்மையான பயபக்தியை கற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர் என்கிற உணர்வுகளோடு உமக்கு முன்பதாக பயபக்தியாய் நடக்க கற்றுத்தாரும் ஐயா. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்று நாளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.